தலைவன் என போற்றப்படுவான் எனும் திருக்குறளின் அடையாளமாய் மக்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மதிப்பிற்குரிய மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாநில அளவிலான உறுதிமொழி ஏற்கும் நேரிலே ஒளிபரப்பு மூலமும் உறுதிமொழியை ஏறு உள்ளனர். போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை மேற்கொள்ள மாண்புமிகு முதலமைச்சர் நான் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை முழுமையாக அறிவேன். நான் போதைப் பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு இவர் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 538 கிலோ கஞ்சாவை கைப்பற்றியுள்ளார். 6 முக்கிய கஞ்சா குற்றவாளிகள் உட்பட 4 குற்றவாளிகளை கைது செய்துள்ளார். திரு க. ராஜ்குமார், சார்பு ஆய்வாளர், மத்திய நுண்ணறிவு பிரிவு, சென்னை மண்டலம். இவர் வெவ்வேறு வழக்குகளில் 1130 கிலோ கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன், கஞ்சா எண்ணெய் உள்ளிட்ட 11 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளார். 92 குற்றவாளிகளை கைது செய்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மாவட்ட சிட்டி போலீஸ் கமிஷனர் அவர்களே, முதலமைச்சர் இப்படி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் அதை பற்றி நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறீர்கள். டிகிரி முடிக்க போகிறீர்கள், அடுத்தது நிறைய பேர் போஸ்ட் கிராஜுவேஷன் போக போகிறீங்க, நிறைய பேர் சர்வீஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி. ஏன்னா அக்ரி யூனிவர்சிட்டியிலிருந்து தான் நிறைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க ரெக்ரூட்மெண்ட்டில். உங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. இதை போல் எல்லா மாணவர்களுக்கும் தான். இப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சில பிரச்சனைகள் தலைவரித்து ஆடும்போது ஆட்சியாளர்கள் அதை அனைத்து பலத்துடன் பார்த்தீங்கன்னா அதை அகற்ற வேண்டும், நசுக்க வேண்டும். அதை இன்றைக்கு உலகமே எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா போதை பழக்கம். மாணவர்களை சீரழித்து விடக்கூடிய மிக கொடுமையான இந்த பழக்கம் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடியது. நீங்கள் எல்லாம் படித்து உயர்ந்து நல்ல இடத்திற்கு செல்ல வேண்டிய கட்டத்தில் யாரும் இத்தகைய பழக்கத்திற்கு ஆளாகக்கூடாது என்றுதான் ஒரு தந்தையை போன்ற உணர்வோடு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த உறுதிமொழி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வு அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்றுதான் அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி எல்லாம் நம்ம பார்த்தோம். இது எத்தனை பேருக்கு இங்கே மட்டும் இருக்குது, இன்னும் இதயத்துக்கு வரல அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா நிறைய நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே மட்டுமே பிரெயினில் மட்டுமே ஸ்டோர் ஆகிருக்கும். நம்முடைய சிஸ்டத்தில் அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? அது வரணும், சீக்கிரம் வரணும். முக்கியமாக இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு அப்படிங்கிறது நாம் உள்ளபூர்வமாக மனப்பூர்வமாக நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலும் சொன்னாங்க. இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, உங்களுக்கோ அவங்களுக்கோ இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. இது ஒரு சமூக பிரச்சனை. அப்போ சமூக பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாதான் அந்த பிரச்சனையை நாம் தீர்க்க முடியும். அதுக்கு நாம் முதல்ல ஒரு புரிந்து கொண்ட பிரச்சனையினுடைய தீவிரத்தை புரிந்து கொண்ட ஒரு நபராக நாம் மாறும்போது தான் நம்முடைய ஈடுபாடு அதில் முழுமையாக இருக்கும். அதனால் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய உறுதிமொழி நம்முடைய உடல் நரம்பு எல்லாருலேயும் அது பரவி இதுக்காக இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக நம்ம எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நிலையை அடையணும். எம்பி சொன்னது மாதிரி நாம் இருக்கக்கூடிய காலேஜ் இருந்தாலும் சரி, நெய்பர்ஹுட், இமீடியட் நெய்பர்ஹுட், நம்முடைய சொசைட்டி, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்களோ எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு
தகவல் கிடைச்சது அப்படின்னா காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் எல்லாமே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதனால அந்த தகவல் கிடைக்கிறது கொஞ்சம் நீங்கள்லாம் வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் நீங்கள்லாம் உண்மையிலே ஃபுட் சோல்ஜர்ஸ், நீங்கள் முன்னாடி நின்று போரிடக்கூடிய போர் வீரர்கள் மாதிரி, வீராங்கனைகள், வீரர்கள். நீங்கள் எல்லாம் வந்து முடிவு பண்ணி முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு நொடி கூட ஆகாது. அதனால உங்களுடைய இன்வால்மெண்ட் கண்டிப்பாக வேணும். முதல்ல நீங்க சே நோ டு ட்ரக். நாம முதல்ல நமக்கு அந்த உறுதி வேணும். இது வந்து ஒரு நம்முடைய சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? இது வந்து தமிழகம் வந்து சுயமரியாதையினுடைய நிலம். எதுக்காக சுயமரியாதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நாம கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது நம்முடைய சுய கட்டுப்பாடு. நம்ம அந்த சுய கட்டுப்பாடை நம்ம வெளிப்படுத்த முடியலன்னா நமக்குள்ள மரியாதையை நாமளே நமக்குள்ளவே நம்ம இழக்கிறோம். அப்ப போதைப் பொருட்களுக்கு சே நோ டு ட்ரக் அப்படிங்கிறத நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட இணைந்த ஒன்று, சுயமரியாதையோட இணைந்த ஒன்று. நாம முடிவு பண்ணி நம்ம செய்ய முடியல அப்படின்னா நமக்கு நம்ம மனசுல நமக்கே மரியாதை இல்லாம போயிடும். அதனால சே நோ டு ட்ரக், அது ஃபர்ஸ்ட். அடுத்து ரிப்போர்ட். நீங்க ட்ரக்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சது அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணுங்க. அது ரெண்டாவது, நோ டு ட்ரக் ரிப்போர்ட். மூணாவது வந்து ஹெல்ப் அதர். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல நண்பர்கள் அது மாதிரியான ஒரு பழக்கத்திற்கு போறது மாதிரி ஒரு ஏதாவது உங்களுக்கு சிக்னல் தெரிஞ்சது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வு அப்படிங்கிற ஒரு தவறான நோக்கத்துல போயிடலாம். போயிட்டு அப்புறம் வெளியே வர முடியறது இல்லை. அது வந்து ஒன் வே டிராபிக், போயிட்டு திரும்பி வர்றது கஷ்டம். அன்லெஸ் யூ ஹெல்ப், அன்லெஸ் த சொசைட்டி ஹெல்ப். ஸோ அதனால ஹெல்ப் பண்ணுங்க. அது மாதிரி யாராவது ஒரு சிச்சுவேஷன் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து வர்றதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. தேவைப்பட்டா அரசு அதிகாரிகளுடைய துணையோ இல்ல யூனிவர்சிட்டியினுடைய ஹெல்ப்போ இல்ல மருத்துவர்களுடைய உதவியோ நாடலாம். அதனால சே நோ டு ட்ரக், ரிப்போர்ட் அண்ட் ஹெல்ப் ஈச் அதர். இதுதான் வந்து மூன்று முக்கியமான வார்த்தைகள் இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் இன்னைக்கு நம்முடைய டிஎன்ஏ இந்த வாய்ப்பை கொடுத்து உங்களுக்கெல்லாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு டிசி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கால் ஃபார் ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை வந்து 2030க்குள்ள $1 trillion பொருளாதாரமா நம்ம மாற்றணும். $1 trillion எக்கானமியா நம்ம மாற்றணும். ஏன் மாற்றணும்? நம்ம இது ஒன்லி பொருளாதார ரீதியாக நம்ம பேசுறோம்னா கிடையாது. நம்ம 8 கோடி 8.5 கோடி தமிழர்கள் அனைவரும் நம்ம பாவர்ட்டியிலேருந்து வெளியே வரணும். நம்ம ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் நம்ம ஏற்றுக்கணும். எல்லாரும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாத வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு ஒரு பேசிக் மினிமம் எக்கானமியை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். இது டெவலப் பண்ணுறதுல வாட் இஸ் ஆர் ரிசோர்ஸ்? நமக்கு பெருசாக ஏதாவது ரிசோர்ஸ் இருக்கா? நம்ம கிட்ட நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸ் ஏதாவது கிடைக்குன்னா இல்லை. நம்ம கிட்ட ஆயில் இல்லை, பெருசாக வேற எந்த ரிசோர்ஸ் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாக வந்துச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ், யூத் ஆஃப் த ஸ்டேட் ஒரே ஒரு ரிசோர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ரிசோர்ஸ் வச்சுதான் நம்ம இப்போ வரை வளர்ச்சி பெற்றிருக்கோம். இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் $1 trillion எக்கானமி நம்ம பண்ணணும்னா நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸ் டெவலப் பண்றதுக்கு தான் பல்வேறு திட்டங்கள், நான் முதல்வர் திட்டம், புதுமை திட்டம், இப்போ தமிழ் முதல்வர் திட்டம், இந்த திட்டம் எல்லாம் கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஹியூமன் கேபிட்டல் டெவலப் பண்றது நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய த்ரெட் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு காலத்துல யூத் டைவர்ட் பண்ணக்கூடிய இந்த போதை பொருட்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா எனக்கு மாறி இருக்கு. இந்த சின்னதா ஒரு பழக்கம் மூலமா உள்ள வந்து நம்ம ஹோல் ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து உள்ளுக்குள்ள இருந்து டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் வந்து இந்த பழக்கத்துக்கு இருக்கு. அதனாலதான் கவர்மெண்ட் ஒரு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த ப்ராஜெக்ட் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ் என்ற ஒரு ஸ்லோகன்ல நம்ம உருவாக்கி இருக்கிறோம். நம்ம ரெஸ்பெக்டட் கமிஷனர் சார் சொல்லியிருக்காரு வாட் ஆல் ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ். ஏன்னா நம்ம போலீஸ் சைட்லையும் பல்வேறு டிபார்ட்மெண்ட் சைட்லையும் எந்த அளவுக்கு நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணாலும் டிமாண்ட் சைடு நம்ம அட்ரஸ் பண்ணலைன்னா, ஒரு டிமாண்ட் இருக்கு, ஒரு மார்க்கெட் இருக்கு, கொடுக்குறதுக்கு பணம் இருக்குன்னு சொன்னா எவ்வளவு என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணாலும் அது நம்மளால ஃபுல்லா அட்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு அன்ஆர்கனைஸ் ஃபார்ம்ல, சின்ன கேங் ஃபார்ம்ல ஒரு டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் சப்ளை மீட் பண்ணி தான் ஆகணும். இது நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா ரெண்டு சைட்லையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஒரு சைட்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் சைட்ல மிக சிறப்பா வந்து காவல்துறையும் பல்வேறு துறைகளும் ஈடுபட்டு வராங்க. ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில நம்ம ஸ்டூடெண்ட் சைட்லையும் யூத் சைட்லையும்
நீங்க அதுக்கு ஃபுல்லா சப்போர்ட் கொடுத்தால்தான் முழுசா நம்ம தமிழ்நாடு வந்து ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட்டா நம்ம உருவாக்க முடியும். நம்ம எக்கானமில அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ இதனால நீங்க அனைவரும் நீங்க அக்ரி யூனிவர்சிட்டியில நீங்க வந்திருக்கீங்கனாலே இது ஒரு மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்கனைசேஷன். நம்ம போலீஸ் கமிஷனர் சார் இஸ் ஆல்சோ அலர்னிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. நம்ம தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் பல்வேறு ஸ்டேட்ஸ்ல இருக்கிற சிவில் சர்வீஸ் they owe their credit to agriculture university all India இருந்தவங்க. So I'm sure definitely most of you will be leaders in your future role, whichever role you choose, whether be it in agri research, be it in civil service. நீங்க எல்லாரும் நாளைக்கு வரக்கூடிய ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க. பட் யூ ஹேவ் டு டிஸ்ப்ளே உங்க பொட்டன்ஷியல் நீங்க ரீச் ஆகணும்னா you have to prove yourself every day. அதுல we ask for your partnership in this drive against drugs. ஸோ நீங்க எல்லாரும் நீங்க மட்டும் ஒரு உறுதிமொழி எடுத்தா மட்டும் பத்தாது, உங்க அரௌண்ட் இருக்கிறவங்களும் நீங்க மோட்டிவேட் பண்ணணும். ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அதோட தகவல் வந்து ஷேர் பண்ணணும். ஒவ்வொரு காலேஜ்லயும் ஆன்டி ட்ரக்ஸ் கிளப்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதில் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் செல்ஃப், ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு வல்லரசு பெற்ற ஒரு தமிழகத்தை உருவாக்குறதுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு துணையாக இருப்போம் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்திட்டு மீண்டும் இந்த வாய்ப்பை அளிக்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன்.